பிரைஸ் தி லார்ட். இந்த 9வது நாளிலும் என்னோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். முதல் முறையாக இந்த சேனலை நீங்கள் பார்ப்பீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பேசப்படுகிற வெளிப்பாடுகளை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். தெய்வீக சுகத்தை பற்றி நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நம்முடைய சரீரத்தில் சுகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அது பார்த்தோ படித்தோ அனுபவித்தோ மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதை பார்த்தோ அல்லது கற்பனை செய்தோ பல விஷயங்கள் நம்முடைய மனதில் ஃபீட் பண்ணப்பட்டிருக்கிறது, கற்றுக்கொண்டிருக்கிறோம். பாருங்க, இந்த பூமியில் ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த குழந்தை எல்லாமே இந்த பூமிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கத்துக்குது. அதனால தான் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொரு கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள். ஏனென்றால் எதை அறிந்து கொள்கிறோமோ, எதை பார்க்கிறோமோ, எதை நம்புகிறோமோ அதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களாய், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாய், சபைக்கு போகிறவர்களாய், வேதத்தை படிக்கிறவர்களாய் நமக்குள்ளும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதின் அடிப்படையில் நமக்குள்ள இருக்குது அப்படின்னா, மற்றவங்க என்ன சொல்றாங்க, மற்றவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது, நம்ம என்ன போதிக்கப்படுறோம், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம்னா எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். தெய்வீக சுகத்தை நீங்க தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கணும். அது எப்படிப்பட்ட சுகம்னா பரிபூர்ணமான சுகம். எல்லா வியாதி எல்லா நோய்களையும் சுகமாக்குகிறவர் கர்த்தர். தெய்வனை குறித்த ஒரு படம் இன்றைக்கு நம்முடைய மனதிலே மாற வேண்டும். நிறைய நேரங்களில் ஆண்டவரை பற்றி நம்மளா ஒன்று யோசிச்சுக்கிட்டோம். ஆண்டவர் இப்படிப்பட்டவர், இவர்களை ஆசீர்வதிப்பார், இவர்களை ஆசீர்வதிக்க மாட்டார், இப்படிப்பட்ட நோய்களை குணமாக்குவார், இந்த நோயெல்லாம் குணமாக்க முடியாது. ஏன்னா இந்த நோயில மரித்த சிலரை நாம் அறிந்திருப்போம். ஒருவேளை உயிர்கொல்லி நோயினால கஷ்டப்பட்டு மரித்தவர்களுடைய செய்தியை கேட்கும் போதெல்லாம் நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஏன் ஆண்டவர் அவங்கள சுகமாக்கி இருக்கலாமே, இவங்களை சுகமாக்கி இருக்கலாமே. ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களுடைய அனுபவமோ உங்களுடைய அறிவோ கடைசியா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நம்புங்கள். வாட் த லார்ட் சேஸ், அதுதான் ஃபைனல் ட்ரூத்தா இருக்கணும். சிலதெல்லாம் ஃபேக்டா இருக்கும், சிலதெல்லாம் உண்மைதான். உண்மை வேறு, சத்தியம் வேறு. உண்மைதான், சூழ்நிலைகளை பார்க்கும்போது உண்மைதான். இந்த வியாதியில மரித்தவர்கள் இருப்பாங்க, இந்த வியாதியின் வேதனையில இருக்கிறவங்க இருப்பாங்க, அதெல்லாம் உண்மை. அதை பார்க்கிலும் சத்தியம் என்ன சொல்லுகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் ஒரு 2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தையும் 24ஆம் வசனத்தையும் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். நல்லா கவனிங்க, இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து. தேவனை பத்தி உங்க மனசுல எப்படி இருக்கு? நம்ம நினைச்சுக்கிட்டோம் தேவன் ஒரு இடத்துல இருப்பாரு, நம்மளாம் அவரை போய் பார்க்கணும். ஆனா இயேசு தேவகுமாரனா ஜனங்க இருந்த இடத்துக்கு அவர் சுற்றி நடந்தாராம். பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, உனக்கு தேவைன்னா நீ எங்கிட்ட வா, அப்படிதான் நம்ம யோசிப்போம். கடவுளும் அப்படிதான் இருப்பாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க பார்த்தா என்ன சரியாக்குறதுக்கு ஒரு தேவன் நடந்து வராரு. இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்துனா அவருக்காக வரல, ஜனங்களுக்காக வருகிறார். அப்படின்னா தேவனுடைய இருதயம் பாருங்க, நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக அவர் இறங்குறார். உங்களை சுகமாக்கணுன்றது அவருடைய விருப்பம், அவருடைய மன விருப்பம். இயேசு இறங்கி பட்டணம் தோறும் கிராமங்கள் தோறும் நடந்து போகிறார். அவரும் டயர்டாகிறார். அவர் என்ன சொல்லனா, உங்களை சுகமாக்குறதுக்கு நான் இப்படி டயர்டாகி கஷ்டப்பட்டு பசியோட பட்னியோட நடக்கணுமா? நான் ஒரு ஆஃபீஸ் போடுறேன், இந்த இடத்துல உட்கார்றேன், நீங்களாம் இங்கே வாங்கன்னு சொல்லலாம். அப்படி சொல்லலை இயேசு. கிராமம் தோறும் கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து. இயேசு செய்த ஊழியத்துல நம்ம சுகமாக்குனதை ஹைலைட் பண்றோம். ஆனா சுகமாக்குறதுக்கு முன்பாக அவர் உபதேசித்திருக்கிறார். அப்படின்னா டீச்சிங் பிரிங்ஸ் ஃபெய்த். விசுவாசம் கேள்வியினால் வருகிறது, கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வருகிறது. தேவ பிள்ளைகள், நீங்க டீச்சிங்கை கேட்கணும், போதனைகளை கேட்கணும், உபதேசங்களை கேட்கணும். கேட்க கேட்க தான் உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். உங்க விசுவாசம் தான் உங்களுக்குள்ள சுகத்தை கொண்டு வருது. நிறைய பேர் வசனத்தை கேட்கறதுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்லைங்க, ஜோம் பண்ணுங்க, எங்களுக்கு சுகமாகணும்.
ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். கண்டிப்பாக ஜெபிக்கலாம், அற்புதமும் நடக்கும். ஆனால் உபதேசம், நீங்கள் அறிந்திருக்கிற சத்தியம், நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற வார்த்தைகள் தான் நீங்க பெற்ற அற்புதத்தையே தக்க வைத்துக் கொள்ள உங்களுக்கு உதவி செய்யும். ஸோ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துறேன். ஜெபத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை விட அதிக முக்கியத்துவத்தை உபதேசத்திற்கும் போதனைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவத்தை கொடுங்க. கலிலேயா எங்கும் இயேசு சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் அவர்களுக்கு உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, இயேசு உபதேசமும் பண்ணினாராம், பிரசங்கமும் பண்ணினாராம். அவர் உபதேசிக்கிறார், பிரசங்கிக்கிறார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. உபதேசம்னா டீச்சிங், பிரசங்கம்னா ப்ரீச்சிங். பிரசங்கம் வேற, போதனை என்பது வேற. பிரசங்கம் என்பது உங்களை உற்சாகப்படுத்தி பேசலாம், பிரசங்கம் என்பது தீர்க்கதரிசன வார்த்தையை பேசலாம். ஆனால் போதனை என்பது, உபதேசம் என்பது டீச்சிங். அது டைம் எடுத்து போதிப்பது, உங்களுக்கு கற்றுக் கொடுப்பது. ஸோ இயேசு இந்த ஊழியத்தை செய்கிறார். உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். மை காட், இந்த வசனத்தை படிக்கும் போது நீங்க இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணணும். சகல வியாதி, சகல நோய். சகலனா எல்லா விதமான, பல விதமான நோய்கள். இன்றைக்கும் பாருங்க, சில நேரங்களில் நம்ம மருத்துவர்களை பார்க்கும்போது இந்த வியாதிக்கு தீர்வே இல்லை, நீங்க கடைசி வரைக்கும் மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும், இந்த வியாதியை குணமாக்க முடியாது, அவங்க கொஞ்சம் நாளை வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இந்த வியாதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவத்துறையில் அவங்களுக்கு தீர்வே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த உலகம், உலக அறிவு, மருத்துவ அறிவெல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, சில வியாதிகளை சுகமாக்க முடியும், சில வியாதியை சுகமாக்க முடியாது, கடைசி வரைக்கும் மருந்து சாப்பிடலாம், சில வியாதியை குணமாக்கவே முடியாது என்று கேட்டகரி வைஸ் பிரிக்கிற இந்த உலகத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு தேவகுமாரனா இந்த பூமியில வந்தபோது சகல வியாதியஸ்தர்களையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுத்தமாக்கினார். நான் சொல்றேன், ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீங்களும் நானும் இந்த உலகத்திலிருந்து நிறைய கற்றுக்கொண்டு, இந்த வியாதி பாருங்க, சில வியாதிக்கெல்லாம் நம்ம பயப்பட மாட்டோம். சில வியாதிலாம் தலைவலி, ஒரு மாத்திரை போட்டு போயிடுவோம், காய்ச்சல் ஒரு மாத்திரை, இந்த மாதிரி சில வியாதிகள்லாம் லைட்டா எடுத்துக்கிறோம். சில வியாதியினுடைய பெயரை கேட்டாலே நமக்குள்ள ஒரு பயம் வருது. சில வியாதியினுடைய பெயர் கேன்சர் அப்படின்னு கேட்டா உடனே ஒரு பயம் வருதுல. ஏன்னா அதெல்லாம் உயிர்கொல்லி நோயாய் பார்க்கிறோம். இந்த நோயில இருக்கிற மேக்சிமம் பீப்புள் இறந்துட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் சர்வைவ் ஆயிருக்கிறாங்க. அப்போ நமக்குள்ள ஒரு பயம் வருது. இன்றைக்கு அந்த பயம் நம்மை விட்டு நீங்க வேண்டுமானால் இந்த வார்த்தையை நீங்க தியானிக்கணும். நான் ஆராதிக்கிற தேவன், என்னுடைய தேவன், என்னுடைய பரம தகப்பன் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் நீக்கி சுத்தமாக்கினார். அப்படின்னா அன்றைக்கும் உயிர்கொல்லி நோய் இருந்திருக்கும், அன்றைக்கும் குணப்படுத்த முடியாத நோய்கள் இருந்திருக்கும். அந்த நோயையும் இயேசு குணமாக்கி காட்டியிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். ஒருவேளை உங்க குடும்பத்துல, உங்க நண்பர்கள் வட்டாரத்துல யாராவது வியாதியில, பலவீனத்துல கஷ்டப்பட்டு இப்படி ஒரு வேளை உயிர்கொல்லி நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னா, நீங்க ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க. ஆண்டவரே, முதல் சுகம் இங்க தொடங்கட்டும், எங்க குடும்பத்துல தொடங்கட்டும். நாங்க நம்புறோம், நீ சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்குவீர். சகல வியாதி, அந்த சகலன்ற வார்த்தைக்குள்ள எல்லா நோயின் பேரும் அடங்குமே. மருத்துவர்கள் ஒருவேளை உங்களுக்கு இந்த வியாதி இருக்கு, இந்த குறைபாடு இருக்கு, உங்க சரீரத்துல இந்த பிரச்சனை இருக்குன்னு அதற்கு ஒரு பெயரை கொடுத்திருக்கலாம். நான் சொல்றேன், அந்த பெயரை பார்க்கிலும் இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமம், இயேசுவின் நாமம் மேலான நாமம். தொடர்ந்து உங்க நாவினால் அறிக்கை செய்யுங்க, நம்புங்க. என் வியாதியை பார்க்கிலும் இயேசு பெரியவர், என் பலவீனத்தை பார்க்கிலும் இயேசு பெரியவர், என் வியாதியின் பெயரை பார்க்கிலும் இயேசுவின் நாமம் உயர்ந்தது என்பதை நம்பி அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். பாருங்க, அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. இந்த இடத்துல கலிலேயாவில் கர்த்தர் செய்ததனுடைய கீர்த்தி அப்படின்னா ஃபேமஸ், அவருடைய நேம் ஃபேமஸ் ஆகுது எல்லா இடத்திலும். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. உடனே ஜனங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும், பிசாசு பிடித்தவர்களையும், சந்திர ரோகிகளையும், திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பாருங்க, இயேசு சுகமாக்குறார்ன்ற செய்தி தெரிஞ்ச உடனே சகல பலவித வியாதிகளாம், அவங்க வித்தியாசமான வியாதிகள். இந்த வியாதியில் அகப்பட்ட எல்லாரும் யார்கிட்ட கொண்டு வராங்க? இயேசு கிட்ட கொண்டு வராங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அதே இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். ஹேவ் திஸ் ரெவலேஷன், மெடிடேட் திஸ். பல நேரங்கள்ல ஆண்டவரை நம்ம லிமிட் பண்ணிடுறோம், ஆண்டவரை நம்ம மட்டுப்படுத்திடுறோம்.
ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி பார்க்கலாம், ஆண்டவருக்கு சித்தமானா செய்வார்னு ஆண்டவருடைய வல்லமையை நம்ம குறைச்சி மதிப்பிட்டுறோம். இல்லை, பலவித வியாதியில் அகப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்த போது பலவித வியாதியில பாருங்க, சகல பிணியாளிகளையும், பிசாசு பிடித்தவர்களையும், சந்திர ரோகிகளையும், திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். அவர்கள் அத்தனை பேரையும் சுஸ்தமாக்கினார். எப்பெல்லாம் நீங்க பலவீனமா ஃபீல் பண்றீங்களோ, எப்பெல்லாம் வியாதியை குறிச்ச ஒரு பயம் வருதோ, எப்பெல்லாம் உங்க சரீரத்துல வலியை ஃபீல் பண்றீங்களோ, கோ டு திஸ் வெர்ஸ். இந்த வார்த்தையை எடுத்து படிங்க. இயேசு சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்கினார். பாருங்க, ஒரு கலிலேயால நடந்து சுகமாக்கினதை கேட்டு சீரியால இருந்து வந்து சுகத்தை வாங்கிட்டு போறான்னா, அங்க நடந்ததை படிச்சு விசுவாசிக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு சுகம் உண்டாகும். உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்க வேண்டும். என் இயேசு சகல நோய்களையும் குணமாக்குகிறார், சகல வியாதிகளையும் சுகமாக்குகிறார். பாருங்க, இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நிறைய விஷயங்கள் நம்முடைய மனதுல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது நம்ம கேட்கிற பிரசங்கங்கள் ஆகலாம், நம்ம படிக்கிற புஸ்தகங்கள் ஆகலாம், நம்ம பார்க்குற வீடியோஸ் ஆகலாம். இது எல்லாமே நம்முடைய மனதுல நமக்கே தெரியாம ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. யோசிச்சு பாருங்க, இந்த சம்பவத்தை ஒரு படமா எடுத்து அப்படி இருக்கும். இயேசு இருக்கிறார், பலவிதமான வியாதியில வருகிறார்கள், அத்தனை பேர். ஒரு சின்ன வயசுல இருந்து இப்படி ஒரு படத்தை ஒரு பிள்ளை பார்த்து வளர்ந்தால் அந்த பிள்ளையினுடைய விசுவாசம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு தேவனை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? இன்றைக்கு உலகம் பல சந்தேகத்தையும் பயத்தையும் ஏதோ ஒரு விதத்துல ஜனங்களுக்குள்ள கடத்தி கொண்டிருக்கும் போது, இப்படிப்பட்ட விசுவாசத்தை உண்டாக்குகிற வார்த்தைகளை அடுத்த தலைமுறைக்கு, இந்த சந்ததிக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை படிக்கும் போதெல்லாம் கடந்து போயிடாதீங்க, நில்லுங்க. அவர் சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அப்படின்னா அவங்க சரீரத்தை விட்டு நீக்கிட்டார். இயேசுவின் நாமத்துல உங்களுக்குள்ள விசுவாசம் அதிகமாகட்டும். ஃபேக்ட் பிரதர், என் சரீரத்துல இந்த பலவீனம் இருக்குது, மருத்துவர் சொல்லியிருக்கிறாரு, பிளட் ரிப்போர்ட் சொல்லுது, ஐ ஹாவ் திஸ் ப்ராப்ளம்னு நீங்க சொல்லுவீங்கன்னா இருக்கட்டும், அது உண்மையா இருக்கலாம். ஆனா அதுக்கு மேல ஒரு சத்தியம் இருக்குது. இயேசு அவைகளை நீக்குவார். இயேசு அவைகளை நீக்கி என்னை சுஸ்தமாக்குவார். ஜனங்களுக்கு வியாதி இருந்தது உண்மைதான், பலவீனம் இருந்தது உண்மைதான், வலி இருந்தது உண்மைதான், யாரும் பொய் சொல்லல. ஆனா இயேசு என்ன பண்றார் தெரியுமா? சகல வியாதிகளையும் நீக்குகிறார், சகல நோய்களையும் நீக்குகிறார். நோயாளிகளை மாத்திரமல்ல, வியாதியஸ்தர்கள் அத்தனை பேரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். நான் சொல்றேன், இன்றைக்கும் அவர் மாறவே இல்லை. அவருடைய வல்லமையும் மாறல, அவருடைய அன்பும் மாறல, அவருடைய இருதயமும் மாறவே இல்லை. இந்த பகுதிகளெல்லாம் படிக்கும்போது நமக்குள்ள ஒரு வெறி வரணும். கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து போய் ஜனங்களை சந்தித்து சுகமாக்குகிறார். ஜீசஸ் டுக் சம் ஸ்டெப்ஸ். அவர் பாருங்க, முயற்சி எடுக்கிறார். நீங்க தேவனை இப்படி பாருங்க, லேர்ன் டு see God in Jesus. இயேசுவுக்குள் தேவனை பாருங்கள். பாருங்க, அன்னைக்கு அப்படி ஓடி ஓடி ஊர் ஊரா சுகமாக்கணவர் இன்னைக்கு உட்கார்ந்துருவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இன்னைக்கு உங்களை சுகமாக்கணும்னு விரும்புறாரு. இன்னைக்கும் நம்முடைய சரீரத்துல தேவன் சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். பி ஹீல்ட். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளும் பலவீனங்களும் மறைந்து போகட்டும், நீங்கட்டும் உங்கள் சரீரத்திலிருந்து. இதையே அறிக்கை செய்யுங்கள். நாள் முழுவதும் இந்த வார்த்தைகள் உங்கள் தியானமாய் மாறட்டும். உங்கள் மனதிலே கற்பனை செய்து பாருங்கள். அவருடைய நாமம் பிரசித்தமானது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு வியாதி இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது உங்க உறவினர்களுக்கு தெரியும், உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியும். என்ன ஒரு அற்புதம் உங்களுக்கு நடந்துச்சுன்னா இயேசுவின் நாமம் மகிமைப்படும். எல்லாரும் கேட்பாங்க, எப்படி உங்களுக்கு சுகமாச்சு? நான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தியானிச்சேன், இப்படிப்பட்ட வசனங்களை கேட்டேன், அதை நான் நம்பினேன், கர்த்தர் இன்னைக்கு எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமம் பிரசித்திப்படும் போது இன்னும் அநேகர் அவருடைய நாமத்தினாலே சுகமாகிறார்கள். கலிலேயாவிலிருந்து சீரியாவுக்கு அவருடைய கீர்த்தி பிரசித்தமான போது அங்கிருக்கிற ஜனங்கள் வந்து அற்புதம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய பகுதியில உங்களிலிருந்து ஒரு சுகம் புறப்படுவதாக, உங்களிலிருந்து அவருடைய நாமம் பிரசித்தப்படுவதாக. அவர் சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். இந்த வசனத்தை நம்ம எப்படி படிக்கணும் பாருங்க. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. இதை படிச்சுட்டு நீங்க எப்படி படிக்கணும்னா, எனக்கு உண்டாயிருக்கிற, என்னோட கூட சேர்ந்து இதை சொல்லுங்க, எனக்கு உண்டாயிருக்கிற சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் இயேசு நீக்கி என்னை சுஸ்தமாக்குவார். ஆமென். இந்த மாதிரி பைபிள்ல சொந்தம் கொண்டாடி படிங்க.
வேதத்தில் இருக்கிற வசனமா அப்படியே கதை மாதிரி படிச்சுட்டு போகாதீங்க. உங்களுக்கு சொந்தம் கொண்டாடி சொல்லுங்க, எனக்கு இருக்கிற சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி இயேசு என்னை சுஸ்தமாக்குவார். இதையே பேசுங்கள். உங்களுடைய மனம் புதியதாகட்டும், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கட்டும், உங்கள் சரீரங்களில் சுகம் உண்டாவதாக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த வீடியோ மூலமாக என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா. பலவீனத்தோடு, வழியோட, வியாதியோட, வியாதி குறித்த பயத்தோட போராடி கொண்டிருக்கிற, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, நான் இதை பத்தி நினைக்க வேணாம்னு நினைக்கிறேன், ஆனா என்னால நிம்மதியாவே இருக்க முடியல, எனக்கு பயமா இருக்குது, இப்படி ஒரு வியாதி எனக்கு இருக்குதுன்னு மருத்துவர் சொல்லிட்டாங்கன்னு அந்த வியாதியின் பெயரை கேட்டே கலங்கி போயிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகம் ஒருவேளை சில வியாதியின் பெயர்களை சொல்லி இப்படிப்பட்ட வியாதியை குணமாக்க முடியாதுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர், இல்ல, சகல வியாதியும் அவர் சுகமாக்குவார், சகல நோய்களையும் அவர் சுகமாக்குவார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய தேவனுடைய இருதயம் எங்கள் மேல் இருக்கிறது, அவர் எங்களை நேசிக்கிறார், அவர் எங்களை சுகமாக்க விரும்புகிறார். இந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் விசுவாசம் அதிகரிக்கட்டும்பா, நம்பிக்கை உதிக்கட்டும், அவருடைய பலவீனங்கள் நீங்கட்டும், வலி நீங்கட்டும், இயேசுவின் நாமத்துல. ஆண்டவரே, சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் நீக்கி சொஸ்தமாக்கின இயேசுவின் நாமத்துல இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய சரீரத்தை பார்த்து நான் கட்டளை இடுகிறேன். வியாதிகள் நீங்கட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும், வலிகள் நீங்கட்டும், பூரண சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகமாக்கி விடுதலையாக்கி அநேகருக்கு அவர்களை சாட்சியாக வையும். உம்முடைய நாமம் இதனாலே மகிமைப்படட்டும், பிரசித்தப்படட்டும், அநேகர் உம்முடைய நாமத்தினாலே சுகமாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். மற்றவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவர்களும் வார்த்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணுறதுனால, கமெண்ட்ல நீங்கள் டைப் பண்ணுறதுனால இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும், நிறைய பேர் வார்த்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நாளையும் 10வது நாளாக இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.